கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1944 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் முதல் பகுதி, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன், உன்னை பாதுகாப்பதற்காக கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ இதுவரை யார் யாரோ பாதுகாப்பார்கள் என்று சொல்லி நதிகளை தேடி, மலைகளை தேடி, விலங்குகளை, பறவைகளை தேடி வணங்கி நீ போயிருக்கலாம். தேவனா படைத்தவைகளை கூட நீ வணங்கி இருக்கலாம். படைத்தவரை வணங்காமல் படைக்கப்பட்டவைகளை நீ வணங்கி கொண்டிருக்கலாம். ஆகினாலே உனக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், படைத்தவரிடத்தில் வருவாயானால், இந்த உலகத்தை உருவாக்கிய கர்த்தரிடத்தில் நீ வருவாயானால், உன்னை பாதுகாப்பதற்காக உன்னோடு இருப்பார். உன்னை பாதுகாக்க உன் சந்ததியோடு இருப்பார். உன்னை பாதுகாக்க உன் தொழிலோடு, உன் குடும்பத்தோடு இருப்பார். பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் மாறும், உன் சரீரம் ஒரு பாதுகாப்பை பெறும். இன்று முதல் நீ பாதுகாப்பை பெற்றுக்கொள்வாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் இன்றைக்கு பாதுகாப்பற்ற வாழ்க்கை, பயமுறுத்தப்படுகிற வாழ்க்கை, பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், பயப்படாதே, ஹல்லேலூயா, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற வசனம் அவர்களுக்குள்ள தைரியத்தை கொண்டு வரட்டும். உன்னை பாதுகாக்கிறவர் கர்த்தர், உன்னை பராமரிக்கிறவர் கர்த்தர், உன்னை ரட்சிப்பதற்காக உன்னுடனே இருக்கிறார். உன்னுடைய பாதுகாப்புக்கு வேறு எங்கு அலைந்து திரிந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீ கர்த்தரிடத்தில் வருவாயானால் அவர் உன்னை பாதுகாப்பார், உன்னை பராமரிப்பார், உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.